So, condensation is a process where whatever if it becomes liquid, it's a reverse of evaporation. Okay? Take it down. என்னடா பார்க்கவே மாட்டேங்கிற? டேய். Teacher? Yeah. As I said, vaporization is the opposite of condensation. You got Okay, it? teacher. All right. Okay, students. That's all for today. You all please leave now. Okay, bye. Bye, teacher. Bye. இவன்கிட்ட நம்ம எப்படி பேசுறது? ஹலோ ஹலோ உங்களதான். ஹலோ மிஸ்டர், பால் 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 பால். இவன் என்ன இப்படி இருக்கான்? You don't have to worry about anything. I'll do all the paddling. You just hang on. என்னாச்சுடா? டே மனோ, கீதா உன்னோட ஃபேவரட் சிக்கன் கறி பண்ணியிருக்காடா. ஏண்டா பிளட் வருது தெரியுதா? விடுறா. Stand by, Wilson! Hold on! Hold on, Wilson! டேய் நந்து, போன்லயே இருப்பாருடா. உன் முன்னாடி தானே இருக்கு. ஹலோ ஹலோ, நான் ஸ்டெல்லா பேசுறேன். ராங் நம்பர். ஹலோ ஹலோ, ப்ளீஸ் 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 2 minutes கட் பண்ணிடாத ப்ளீஸ். மனோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்தை உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே தான் இருக்க. நீ எந்த அளவுக்கு ஜெனியை காதலிச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எந்த குறையும் இல்லை மனோ. பார்க்க அழகா இருக்க, நல்லா படிச்சிருக்க. உன்ன மாதிரி ஒருத்தனை விட்டு போறதுக்கு அவள்ல ஃபீல் பண்ணணும். நாம காதலிக்கிறவங்களோட நம்மளை காதலிக்கிறவங்க கிடைச்சா அதிர்ஷ்டம்னுவாங்க. நான் உன்னைதான் காதலிக்கிறேன் மனோ. இன்னும் எத்தனை நாளைக்கு அவளே நினைச்சிட்டு பாஸ்ட்ல இருப்ப? உன்னையே காதலிக்கிற எனக்காகவாத ஃபியூச்சரை பாரு மனோ. நான் உனக்காக நாளைக்கு 10 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ வரலனா அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்க முடியாது. ஜெனி மாதிரி நீ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டெல்லாவா? அந்த டியூஷன் டீச்சருக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமாண்டா. ரொம்ப நல்லா உன் நம்பர் கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் கொடுத்தேன். டேய், ஜெனிக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுடா. அங்கே அவள் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கா. இங்கே நீ பைத்திய மாதிரி குடிச்சிட்டு இருக்க. இன்னும் எவ்வளோ தான் குடிக்க போற? நான் வேணும், நான் குடிச்சிட்டு இருக்கேன். ஜெனியை மறக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. டேய், சிகரெட் அடிச்சா அந்த மொபு 5 நிமிஷம் இருக்கும்டா. சரக்கு அடிச்சா கொஞ்சம் நேரம்.
அதே ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டா ஒரு நாள் இருக்குமோ என்னமோ, அதுக்கப்புறம் எல்லாம் ஆஸ் யூஷுவல் தானடா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே அடியாக சூசைட் பண்ணி சாவலாம்ல. டேய் மச்சான், இந்த உலகத்துல எதை வேணா மறக்க வைக்கிற சக்தி ஒரு பொண்ணோட காதலுக்கு இருக்கு. அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் பாசத்தையும் மறக்க வைக்கும். ஒரு பொண்ணோட காதலை மறக்கணும்னா இன்னொரு பொண்ணோட காதலால தான் முடியும். லவ் இஸ் த ஒன்லி மெடிசன் தட் ஹீல்ஸ் த பெயின் காஸ்ட் பை லவ். காதல்னால ஏற்பட்ட காயத்துக்கு இன்னொரு காதல் தான் மருந்து. ஜெனி ஏற்படுத்தின காயத்துக்கான மருந்து அந்த ஸ்டெல்லாவா கூட இருக்கலாம். காதல்ன்றது டெய்லி இப்படி செத்து செத்து பொழைக்கிறது இல்லடா. காதல்ன்றது உன்னை புதுசா அறிமுகப்படுத்தணும். புரிஞ்சுக்கோடா. நான் உனக்காக நாளைக்கு 10 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ வரலனா அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்க முடியாது. ஜெனி மாதிரி நீ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். காதல்னால ஏற்பட்ட காயத்துக்கு இன்னொரு காதல் தான் மருந்து. ஜெனி ஏற்படுத்தின காயத்துக்கான மருந்து அந்த ஸ்டெல்லாவா கூட இருக்கலாம். அவன் காதலிச்ச ஜெனியை தான் இவ்வளோ நாளாக உங்களுக்குள்ள தேடினான். உங்களை ஏமாத்துற எண்ணத்தில் இல்லை. அப்படி ஏமாத்துறவனா இருந்தா உனக்காக உங்கள் அண்ணங்கிட்ட அடியெல்லாம் வாங்கியிருக்க மாட்டான். நீ செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சு உன்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு பணத்துக்காக அந்த ரவுடிக்கிட்ட அவன் வாழ்க்கையவே அடமானம் வச்சுட்டு வந்திருக்கான். ஒரு பொண்ணு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும், ஜொல்லு ஊற்றிக்கிட்டு அவளை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு நினைக்கிற இந்த காலத்தில் அவன் ஒரு வாட்டியாவது உங்களை தொட்டிருப்பானா? தொட்டானா? அவன் எந்த பொண்ணுக்கிட்டையும் தப்பாக பிஹேவ் பண்ணதில்லை. ஜெனி மேலே அவன் வச்சிருந்த காதலை மறக்கிறத தவிர அவன் பண்ணுறது தப்பு தான் தெரியும். வேற வழி இல்லை. ஏன்னா ஜெனியை பிரிஞ்சப்போ அவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் அதை எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துருக்கேன். எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அட்லீஸ்ட் நீங்களும் அது புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அவன் பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா அவன் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம். ம். சாரி. ம். அண்ணா மனோ ஃப்ரெண்டு வரான். அண்ணா, நீங்கள் கொடுத்த பணம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கண்ணா. அர்ஜென்ட்டுக்கு நம்பி பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மனோ உங்ககிட்ட வேலை பார்க்க மாட்டானா? அவனை ரவுடியாக பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சாரிண்ணா. என்னடா வேலை பார்க்குறேன்னு வாக்கு கொடுத்தா? அண்ணா, அதான் பண்ண மாட்டான்னு சொல்கிறேன்ல. என்னடா பண்ணுறேண்ணா. டேய், அண்ணனோட பணத்தை தான் கொடுத்துட்டோமேடா, அப்புறம் என்ன? வாங்கும்போது பண்ண வாக்கு கொடுக்கும்போது இருக்கணும்டா. அண்ணன் நம்மளை நம்பி பணம் கொடுத்தாரு. காதலையும் நம்பிக்கையும் உடைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். அதை தக்க வச்சுக்கிறது தான் கஷ்டம். பண்ணுறேண்ணா.